अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, கடந்த சில வாரங்களாக ஜும்மாவுடைய நாளை பற்றியும் அந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்கள், ஜும்மா உடைய சட்டத்திட்டங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். அதில் கடந்த வாரம் ஜும்மா தினத்தன்று நாம் செய்யக்கூடிய முக்கியமான அமல் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். ஏனென்றால் அந்த ஸலவாத்தை அல்லாஹு தஆலா எனக்கு இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது ஸலவாத் ஓதினார் என்று எடுத்து காட்டுகிறான் என நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸையும் நாம் பார்த்தோம். அடுத்து என்ன, ஜும்மா அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய அமல்களில் அடுத்து சூரத்துல் கஹஃப் என்ற ஒரு சூரா உண்டு, பாகம் 15. அதில் அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், இந்த சூறாவை நாம் ஓத வேண்டும். இந்த சூறாவை ஜும்மா அன்னைக்கு நாம் ஓதினால் 2 ஜும்மாவுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா ஒரு ஒளியை, நூரை ஏற்படுத்துகிறான் வாழ்க்கையில் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அடுத்து என்ன நாம் செய்யக்கூடிய அமல், சூரத்துல் துஹான் என்று ஒரு சூறா உண்டு, பாகம் 25. அதில் சூரத்துல் துஹான் என்று ஒரு சூறா உண்டு. இந்த சூறாவை நாம் ஓதினால், ஜும்மா அன்னைக்கு நாம் ஓதினால், நமக்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள். யா அல்லாஹ், இன்ன மனிதர் இன்றைய தினம் சூரத்துல் துஹானை ஓதினார், இவர் மீது கருணை காட்டு, இவர் மீது இரக்கம் காட்டு என்று ஒரு மலக்கல்ல, 2 மலக்கல்ல, 1000 2000 மலக்கல்ல, 70,000 மலக்குமார்கள் நமக்காக வேண்டி அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சூரத்துல் துஹானை ஓதிய மனிதருக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன ஹதீஸையும் நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் முக்கியமாக தெரிந்து கொண்ட விஷயம், ஜும்மா அன்னைக்கு சுபுஹ் தொழுகையில நாம் ஓதக்கூடிய சூறாக்கள் அலிஃப் லாம் சஜ்தா, அதே போன்ற சூரத்துல் தஹர், இவைகளை ஓதுவ சுன்னத்து. ஜும்மா தொழுகையில் ஓதக்கூடிய சூறா ஒரு 4 சூறாவே ஓத வேண்டும். இது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும், இறுதி வாழ்க்கை வரைக்கும் ஜும்மா அன்னைக்கு இந்த 4 தவிர வேறு எந்த சூறாவையும் ஓதியது இல்லை. அது என்ன, சூரத்துல் அலா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா என்ற சூறா. 2ஆம் ரக்காத்தில் சூரத்துல் காஷியா, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா என்று சொல்லக்கூடிய சூறாவை ஓதியிருக்கிறார்கள். அதே போன்று சூரத்துல் ஜுமா என்று ஒரு சூறா உண்டு, சூரத்துல் ஜுமா என்ற ஒரு சூறா உண்டு, அந்த சூறாவையும் தொழுகையில் ஓதியிருக்கிறார்கள். 2ஆம் ரக்காத்தில் சூரத்துல் முனாஃபிகூன், அதற்கு அடுத்து வரக்கூடிய சூறா. இந்த 4 சூறாவை தவிர வேறு எந்த சூறாவையும் ஜும்மா தொழுகையில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஓதியது இல்லை என்பதையும் ஹதீஸில் பார்க்கிறோம். எனவே ஓத தெரிந்தவர்கள் இந்த சூறாவை நாம் மனனம் செய்ய வேண்டும், மனப்பாடமாக ஆக்கிக்கிற வேண்டும். அது அப்படி மனப்பாடம் ஆக்கினால் பெரிய ஒரு சிறப்பும் உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யாருடைய இதயத்தில் குர்ஆன் ஆயத்துடைய வசனத்தில் ஒரு வசனம் கூட இல்லையோ, மனனமாக இல்லையோ, அவருடைய இதயம் உள்ளம் பாலடைந்த வீட்டை போல என்று.
பாழடைந்த வீட்டில் எது குடியிருக்கும்? ஷைத்தான் குடியிருப்பான் இல்லையா? அப்போ உள்ளத்தில் சூரா மனனமாக இல்லை என்றால் நம்முடைய உள்ளத்தில் ஷைத்தான் தான் குடியிருப்பான். எனவே நம்முடைய உள்ளத்தில் ஷைத்தான் குடியிருக்காமல் இருக்க காரணம், நீ இருக்கக்கூடாது என்றால் நம்ம சூறாக்களை அதிகமாக மனனம் செய்ய வேண்டும். இவைகளை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? ஜும்மா தொழுதா என்ன சிறப்பு? ஜும்மாவுடைய சிறப்புகளை பார்த்து வருகிறோம். அடுத்து என்ன சிறப்பு என்றால், இப்போ இன்னைக்கு ஜும்மா தொழுது விட்டோம். இந்த ஜும்மாவில் இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாவத்திற்கு இந்த தொழுகை பரிகாரமாக இருக்கான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னைக்கு ஜும்மா தொழுது விட்டோம் என்றால் அடுத்த வரைக்கூடிய ஜும்மா வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரும்பாவங்கள் கிடையாது. பெரும்பாவங்களை விட்டும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டும். சிறிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு வாரம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கூட ஒரு 3 நாட்களை அதிகப்படுத்துகிறார்கள். அல் ஜும்அத்து கஃபாரத்து லிமா பைனஹுமா வ பைனல் ஜும்அத்தில் லத்தி தலீஹா. ஜும்மா தொழுகை இருக்க இது பரிகாரம், அடுத்து வரக்கூடிய ஜும்மா வரைக்கும் உண்டான பாவத்திற்கு பரிகாரம் என்று சொல்லிவிட்டு இன்னும் அதிகமாக 3 நாட்களுக்கு பரிகாரம் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜும்மாவுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதத்தஸலா யௌமல் ஜும்அத்தி வ மஸ்ஸ மின் தீபின் இன் கான இன்தஹு. யார் ஜும்மா அன்னைக்கு குளித்து விட்டு அவர்களிடத்தில் நறுமணம் இருக்குமையானால் அதையும் எடுத்து பூசி விட்டு இருக்கும் ஆடையில் அழகான ஆடையை உடித்து கொண்டு பிறகு பள்ளிவாசலுக்கு வந்து அவர் தொழுது விட்டு யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் தொழுகை முடிகிற வரைக்கும் இருப்பாரோ கான கஃபாரத்தன் லிமா பைனஹுமா வ பைனல் ஜும்அத்தில் உஹரா. அந்த ஜும்மாவிற்கும் அடுத்து வரக்கூடிய ஜும்மாவுக்கும் மத்தியில் ஏற்பட்ட பாவத்திற்கு இவைகள் பரிகாரம் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் குளித்து விட்டு நன்றாக ஒது செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு வந்து அவர்கள் உரையை செவிமடிப்பார்களோ, அது அமைதியாக இருக்க வேண்டும், பேசக்கூடாது, அமைதியாக இருந்து உரையை செவிமடிப்பாரோ அந்த ஜும்மாவிற்கும் அடுத்து வரக்கூடிய ஜும்மாவுக்கும் மத்தியில் ஏற்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்னும் 3 நாட்கள் பாவம், 10 நாட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால் அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பார்த்தீங்களா? ஜும்மாவுடைய நாளுக்கும் ஜும்மாவுடைய தொழுகைக்கும் அந்த தினத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ் தருகிறான். இந்த வாய்ப்பை, இந்த நன்மையை பெறக்கூடியவர்கள் எத்தனை பேர் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நன்மைகளை பெறக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? ஜும்மாவுடைய சிறப்பை பற்றி பேசுகிறோம், சட்டத்திட்டங்களை பேசுகிறோம், அந்த தினத்தில் அமல் செய்யக்கூடிய என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் செய்யமுடிக்கிறோம். ஆனால் இவைகளை எல்லாம் நாம் கடைபிடிக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஜும்மா அன்னைக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்றால் சுப்ஹானல்லாஹ், சாதாரண விஷயமா? எத்தனையோ பெரியார்கள், எத்தனையோ வலிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்புக்காக அழுதிருக்கிறார்கள், புலம்பியிருக்கிறார்கள், தன் உயிரை கூட மாய்த்திருக்கிறார்கள். இல்லையா, அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, என் பாவத்தை மன்னித்து விடு என்று அழுது அழுது புலம்பி கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா நம்ம செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக, அதிலும் குறிப்பாக ஜும்மா அன்னைக்கு செய்யக்கூடிய அமல்கள், இபாதத்துகள், வணக்கங்கள், தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்றால் ஒரு வாரம் பாவம் அல்ல, இன்னும் 3 நாட்களை அதிகப்படுத்தி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இன்னும் 3 நாட்கள், அப்ப 10 நாட்களுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா ஜும்மா தினத்தின் பொருட்டால் அன்றைய தினம் செய்யக்கூடிய அந்த தொழுகையின் மூலம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால் அப்ப சாதாரண விஷயமா? எனவே இவ்வளவு பெரிய சிறப்புகள் எல்லாம் ஜும்மா தொழுகைக்கு இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? ஜும்மா அன்னைக்கு நாம் அதி விரைவாக சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு வரணும். ஜும்மா அன்னைக்கு முடிந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு சீக்கிரமா வர முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வர வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ. ஜும்மா தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்படுமையானால், ஜும்மா தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம், அல்லாஹ்வை நினைவுகூரும் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னும் சொல்ல போனா வியாபாரத்தையும் விட்டு விடுங்கள். இன்னைக்கு பாருங்க, வியாபாரம் நல்லா நடக்கு, வியாபாரம் நல்லா நடக்கு, கூட்டம் அதிகமா இருக்கு. யாராவது விட்டு விட்டு வருவார்களா? வியாபாரத்தை விட்டு விட்டு எந்த ஒரு அமல் இருந்தாலும் எனக்கு வியாபாரம் தான் முக்கியம், தொழுகை முக்கியம் அல்ல, அமல் முக்கியம் அல்ல, இபாதத்து முக்கியம் அல்ல என்று கருதக்கூடிய இந்த காலம், அன்றைய காலத்தில் உலக வாழ்க்கை தேவையில்லை,
உலக வாழ்க்கை எனக்கு முக்கியம் கிடையாது, நன்மைதான் முக்கியம், தொழுகைதான் முக்கியம், எனக்கு இபாதத்து தான் முக்கியம் என்று சஹாபாக்கள் கருதினார்கள். எனவேதான் அல்லாஹ் சொன்னான், லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அந்த மக்களை, சஹாபாக்களை, வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் ஜகாத்தை கொடுப்பதை விட்டும் தடுக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த அளவுக்கு சஹாபாக்கள் இருந்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா ஜும்மா தனத்தன்று பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் இங்கு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், இதுதான் உங்களுக்கு சிறந்தது நீங்கள் புரிந்து கொண்டால் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுதான் சிறந்தது என்றால் இங்குதான் முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்கள் ஜும்மா தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் விரைந்து வாருங்கள், எல்லாத்தையும் விட்டு விடுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள், இதுதான் உங்களுக்கு சிறந்தது உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் புரிந்தால் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்றால் அப்படி என்ன சிறப்பு இருக்கு? அல்லாஹ் சொல்வதை போல நாம் விரைந்து சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு வந்தால் அல்லாஹ் தஆலா ஜும்மா தொழுகைக்கு என்று நன்மைகளை தருவான், அது வேற விஷயம். ஆனால் கிஃப்டாக அல்லாஹ் தஆலா கிஃப்டாக பரிசாக சில நன்மைகளை தருகிறான். அது யாருக்கு கிடைக்கும்? சீக்கிரமாக வந்தா தான் கிடைக்கும், சீக்கிரமாக வந்தா தான் கிடைக்கும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அதாவது வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தில் பாங்கு சொல்லப்பட்டு விட்டார், வெள்ளிக்கிழமை அன்று பள்ளிவாசல் வாசலில் மலக்குமார்கள் நிற்கிறார்கள், மலக்குமார்கள் நின்று கொள்கிறார்கள். வரக்கூடிய மக்களை அவர்கள் வைத்திருக்கும் பதிவேட்டில் பதிவு செய்கிறார்கள். இன்னென்ன மனிதர் இன்னார் வந்தார் என்று வரிசை கிரமமாக பதிவு செய்கிறார்கள், வரிசையாக பதிவு செய்கிறார்கள். இமாம் பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டு உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால், குத்பா ஓத ஆரம்பித்து விட்டால் அவர்கள் வைத்திருக்கும் பதிவேட்டை மூடிவிட்டு யஸ்தமிஊன திக்ர, அந்த உபதேசத்தை அவர்கள் செவியேற்கிறார்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய ஹதீஸில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை, அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை, மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை எல்லா மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த கிஃப்ட் நமக்கு தருகிறார், நன்மையாக தருகிறார். அந்த பரிசை அல்லாஹ் நமக்கு தன் நன்மையாக தருகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜும்மா அன்னைக்கு யார் முதலாக பள்ளிவாசலுக்குள் வருகிறார்களோ இவர்கள் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டு ஏழை மக்களுக்கு தர்மம் கொடுத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை அடைகிறார் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், சாதாரண விஷயமா? ஒரு ஒட்டகத்தை யார் முதலாக பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்ன, இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன என்றால், ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்து அதை அறுத்து பங்கிட்டு ஏழை மக்களுக்கு தர்மம் செஞ்சால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். இது முதலாக வரக்கூடிய மனிதனுக்கு. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரண்டாவது யார் வருகிறார்களோ இவர்கள் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்து ஏழை மக்களுக்கு அந்த இறைச்சியை பங்கிட்டால் தர்மம் செஞ்சால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மூன்றாவது மனிதனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மை என்ன? ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்து அதை இறைச்சியை பங்கிட்டு ஏழை மக்களுக்கு தர்மம் செஞ்சால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அடுத்து நான்காவது நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். இவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன, கிஃப்ட் என்ன என்றால், ஒரு கோழியை அறுத்து ஏழை மக்களுக்கு வழங்கினால் என்ன நன்மையோ அந்த தர்மத்தின் நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். ஐந்தாவது முறையாக ஒரு மனிதர் வருகிறார். இவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை, கோழி முட்டையை ஏழை மக்களுக்கு கொடுத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை அல்லாஹ் தருகிறான். பாருங்க, சாதாரண விஷயமா? அப்ப குர்பானி என்பது சாதாரண விஷயம் அல்ல. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜும்மா என்பது அது ஒரு பெருநாள் என்று சொன்னார்கள் இல்லையா? ஜும்மா என்பது ஒரு பெருநாள். பெருநாளில் என்ன கடமை? தொழுகை போக ஒன்று குர்பானி கொடுக்க வேண்டும், அல்லது சதகத்துல் ஃபித்ர் என்ற தர்மம் இருக்க வேண்டும் இல்லையா? பெருநாள் என்றால் குர்பானி என்ற ஒரு தர்மம் இருக்க வேண்டும், அல்லது சதகத்துல் ஃபித்ர் என்ற ஒரு தர்மம் இருக்க வேண்டும். ஆனால் ஜும்மா அன்னைக்கு பெருநாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரெண்டு இருக்கா என்றால் இல்லை. குர்பானியும் கிடையாது, சதகத்துல் ஃபித்ர் என்ற தர்மமும் கிடையாது. ஆனால் அந்த தர்மம் கொடுத்தால் என்ன சிறப்போ அந்த சிறப்பை அல்லாஹ் தருகிறான். ஜும்மா தொழுகைக்கு முதலாக வந்த மனிதருக்கு ஒட்டகத்தை கொடுத்த நன்மை, இரண்டாவது வந்த மனிதருக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் தருகிறான். மூன்றாவது வந்த மனிதருக்கு ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் தருகிறான். நான்காவது வந்த மனிதருக்கு ஒரு கோழி அறுத்து கொடுத்த நன்மை அல்லாஹ் தருகிறான். ஐந்தாவது வந்த மனிதருக்கு கோழியின் முட்டையை கொடுத்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். என்றால் எவ்வளவு ஒரு விஷயத்தை, எவ்வளவு ஒரு பாக்கியத்தை, எவ்வளவு நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
சொல்கிறான். அதுவும் பாருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை குர்பானு கொடுங்க என்றாலே சிரமப்படுகிறோம் இல்லையா? வருஷத்துக்கு ஒரு முறை குர்பானு கொடுக்க சொல்கிறது இஸ்லாம். எத்தனை பேர்கள் கொடுக்கிறார்கள்? இன்னைக்கு எத்தனை பேர் கொடுக்காங்க? குர்பானி கடமையா இருந்தும் கொடுக்காத மனிதர்களை பார்க்கிறோம். குர்பானி கடுமையா இருந்தும் சிரமமா இருக்கு, ஆள் இல்ல, அறுத்து பலியிட்டு இறைச்சியை பங்கு வச்சு அதை வளர்வதற்கு ஆள் இல்ல என்று சிரமப்பட என்று சொல்லக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் பாருங்க, எந்த சிரமமும் இல்லாமல், எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் குர்பானி கொடுத்த நன்மையை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அல்லாஹ் தஆலா தருகிறான் என்றால் அவ எவ்வளவு பெரிய விஷயம். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜும்மா அன்னைக்கு நீங்கள் விரைவாக வாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், நீங்கள் ஜும்மா தினத்தன்று நீங்கள் விரைவாக அல்லாஹ்வை நினைவு கூற வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நன்மையை நான் புரியவில்லை, இந்த நன்மையை நாம் புரியவில்லை. ஏன் தெரியுமா? இது வந்து ஓசியா கிடைக்கும் இல்லையா? ஓசியா கிடைப்பதற்கு மதிப்பு இருக்காது, ஓசியா கிடைக்கும் பொருளுக்கு மதிப்பு இருக்காது. ஆனால் நன்மை எப்ப புரியும் தெரியுமா? இந்த நன்மை ஜும்மா தரத்தில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த பரிசு, இந்த கிஃப்டுடைய நன்மை எப்ப தெரியும் என்றால் மறுமையிலும் தெரியும், மறுமையில் தான் தெரியும். இது எப்ப தெரியும்? மறுமையில் தான் தெரியும். பாருங்க, ஒரு அழகான வரலாறு. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அபூ துபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க. இவங்க ஒரு அனாதை சிறுவரை எடுத்து வளர்த்து வந்தார்கள். இருவருக்கும் பொதுவான ஒரு தோட்டம், பேரித்தம்பழம் தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு மரம் அதிகமான காய்களையும் பழங்களை தரும். இருவருக்கும் சொந்தமான ஒரு தோட்டம். அபூ துபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு ஏழை, ஒரு அனாதை சிறுவனை எடுத்து வளர்த்து வந்தார்கள். இருவருக்கும் பிரிக்கப்படாத ஒரு தோட்டம் பொதுவாக இருந்து வந்தது. அந்த தோட்டத்தில் ஒரு மரம் அதிகமாக பழங்களை கொடுக்கும். அந்த மரத்தின் மீது அந்த அனாதை சிறுவனுக்கு பிரியம். எனவே அபூ துபாபா அவர்கள் பங்கு வைத்தால் அந்த மரம் தனக்குத்தான் வர வேண்டும் என்ற ஆசையில் அந்த அனாதை சிறுவன் இருக்கிறார், அந்த அனாதை சிறுவர் இருக்கிறார். காலங்கள் கடந்தது. அபூ துபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தோட்டத்தை பங்கு வைத்தார்கள். அந்த தோட்டத்தை பங்கு வைத்தார்கள். பங்கு வைத்தால் அந்த பழங்களை அதிகமாக தரக்கூடிய அந்த பேரித்த பழம் இவருக்கு அது சொந்தமாயிருச்சு, இவருக்கு சொந்தமாயிருச்சு. சொந்தமான அனாதை சிறுவனுக்கு ரொம்ப கவலை, ஒரு ஏமாற்றமும் கூட. உடனே அந்த அனாதை சிறுவன் தான் அநீதி இழைக்கப்பட்டு விட்டேன் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்விடத்தில் முறையிட்டார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அபூ துபாபா ரலியல்லாஹு தஆலாவுடைய பாக பிரிவினையை பார்த்தார்கள். சிறுவனை அழைத்து சொன்னார்கள், ஓ அனாதை சிறுவனே, அபூ துபாபா ரலியல்லாஹு அவர்கள் சரியாகத்தான் நடந்திருக்கிறார், உனக்கு தீங்கு செய்யவில்லை, அநீதி இழைக்கவில்லை, முறையாகத்தான் பங்கு வைத்திருக்கிறார், எந்த தவறும் செய்யவில்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இருந்தாலும் அந்த அனாதை சிறுவனுக்கு மனசு ரொம்ப சங்கடப்படுது. முகத்தில் கவலையின் அறிகுறியை பார்த்தார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் அனாதை சிறுவனுடைய முகத்தில் கவலையின் அறிகுறி தென்படுகிறது என்று கவலைப்பட்டார்கள். ஏழைகள் மீதும் அனாதைகள் மீதும் பாசம் வைத்து வாழ்ந்த நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாயமற்ற முறையில் இவர் முறையிட்டாலும் அனாதை சிறுவனுடைய கோரிக்கை நியாயமற்றதாக இருந்தாலும் கவலையை போக்க வேண்டும், முகத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அபூ துபாபா ரலியல்லாஹு தஆலா சந்தித்து, ஓ சகோதரரே, அவர் ஒரு அனாதை சிறுவன், அவர் அந்த தோட்டத்தை, அந்த மரத்தை விரும்புகிறார், நீங்கள் கொடுத்து விடுங்கள். நீங்கள் கொடுத்து விட்டால் இந்த மரத்துக்கு பகரமாக சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நான் வாங்கி தருவது என் மீது கடமை, எனக்கு பொறுப்பு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இருந்தாலும் அபூ துபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கல? நம்ம எந்த தப்பும் பண்ணல, சரியா நடந்திருக்கிறோம். அனாதை சிறுவனை நாம் பொறுப்பேற்று அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்திருக்கிறோம், எந்த குறையும் வைக்கவில்லை. சரியாக நடந்த என்னை ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு குறையை சொல்லிவிட்டாரே, ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் சொல்லிவிட்டாரே என்று ஒரு மன வருத்தம் இவருக்கு இருந்த காரணத்தினால், யார் ரசூலல்லாஹ், நான் அந்த மரத்தை அந்த அனாதை சிறுவனுக்கு கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரத்துக்கு பகரமாக சொர்க்கத்தில் ஒரு மரத்தை, அதுவும் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை வாங்கி தருவது என் பொறுப்பு என்று சொன்ன வார்த்தையை இன்னொரு சஹாபி செவியேற்றார். சாபித் இப்னு கஹ்தான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை செவியேற்றவுடன் ரசூலுல்லாஹை சந்தித்து, யார் ரசூலல்லாஹ், அபூ துபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை எனக்கு சொன்னார். நான் அந்த மரத்தை எப்படியாவது அவரிடமிருந்து வாங்கி அனாதை சிறுவனுக்கு கொடுத்து விடுகிறேன். சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மரத்தை வாங்கி தர முடியுமா? அதுக்கு பகரமாக
நீங்கள் வாக்குறுதி கொடுத்தால் வாங்கி கொடுப்பது என் கடமை என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். சாபித் இப்னு கஹ்தான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ துபாபா ரலியல்லாஹு சந்தித்து கொஞ்சம் கொஞ்சமா பேசி 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 சம்மதிக்க வைத்து ஒரு மரத்துக்கு பகரமாக ஒரு தோட்டத்தையே கொடுத்து, சுப்ஹானல்லாஹ், ஒரு மரத்துக்கு பகரமாக மிகப்பெரிய தோட்டத்தையே கொடுத்து ஒரு மரத்தை வாங்கி சிறுவனுக்கு கொடுத்தார்கள். காரணம், இந்த உலகத்தில் இருக்கும் மரத்தை விட சொர்க்கத்தின் மரம் முக்கியமானது புரிந்து கொண்டார்கள். அந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் நன்மையை கொள்ளடிப்பதில் முந்தினார்கள். இன்றைக்கு ஜும்மாவுடைய தினத்தின் சிறப்பை நாம் புரியவில்லை, நாம் அறியவில்லை. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜும்மா அன்னைக்கு யார் முதலாக வருகிறாரோ ஒட்டகத்தை அறுத்து பலியிட்ட நன்மையை அல்லாஹ் தருகிறான். இரண்டாவதாக வந்த மனிதருக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் தருகிறான். மூன்றாவது வந்த மனிதருக்கு ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை தருகிறான். நான்காவது வந்த மனிதருக்கு ஒரு கோழியை தர்மம் செஞ்ச நன்மை அல்லாஹ் தருகிறான். ஐந்தாவது வந்த மனிதருக்கு கோழி முட்டையை தர்மம் கொடுத்த நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். என்றால் சாதாரண விஷயமா இது? வாரம் வாரம் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹ் தருகிறார். என்னுடைய மதிப்பையும் சிறப்பையும் நாம் உணரவில்லை. எனவேதான் ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லியும் நாம் பிந்தி வருகிறோம், இல்லையா? நாம் பிந்தி வருகிறோம். எனவே ஜும்மா அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் விரைவாக அங்கும் இங்கும் நிற்காமல் பேசாமல் தேவையில்லாத பேச்சுக்களில் வேலைகளில் ஈடுபடாமல் விரைவாக அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க பள்ளிவாசல் நோக்கி வர வேண்டும். பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு, அடுத்து பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு, அடுத்து நாம என்ன செய்யணும்? ஏன் இதெல்லாம் சொல்றோம் தெரியுமா? ஜும்மாவுடைய ஒழுக்கங்கள் என்ன, ஜும்மா தினத்தில் பேண வேண்டியவர்கள் என்ன, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை, நமக்கு தெரியவில்லை, இல்லையா? எனவேதான் அங்கிட்டு கொஞ்சம் பேரு, இங்கிட்டு கொஞ்சம் பேரு, அந்த மொழியில கொஞ்சம் பேரு, இப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு உட்கார்ந்துருக்கும். பள்ளிவாசல்கள் பிரியக்கூடிய சமுதாயம் வெளியும் பிரிஞ்சிருக்கு, வெளியும் பிளவுபட்டு இருக்கிறோம். ஒரு ஒற்றுமை என்பது இல்லை. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். மனிதர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு, அண்ணன் தம்பிக்கு மத்தியில், அக்கா தங்கச்சிக்கு மத்தியில், குடும்பத்துக்கு மத்தியில், ஊருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். சஹாபாவுடைய வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு இருந்தது. பிளவு என்பது ஏற்படவில்லை, பிளவு என்பது ஏற்படவில்லை. பிளவை இஸ்லாம் விரும்பவில்லை. எனவே அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரஹூ, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஆயத்தில் வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுங்கள், வலா தனாஸஉ, நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுக்கு மத்தியில் பிணக்கு ஏற்பட வேண்டாம். அப்படி எல்லாம் ஏற்பட்டு விட்டால் நீங்கள் உலகத்தில் வாடை இல்லாமல் போய்விடுவீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, இல்லையா? அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நாம் செய்ய வேண்டியவைகளை மாற்றார்கள் செய்கிறார்கள், வாழ்க்கையில் வெற்றியை பெறுகிறார்கள், வாழ்க்கையில் வெற்றியை பெறுகிறார்கள். பத்திரிகையில் படித்த செய்தி நமக்கெல்லாம் தெரியும். தெரியாத மனிதர்கள் யாரும் இல்லை. இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், இந்தியா நாட்டை இந்து நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் தான் RSS இயக்கம், இல்லையா? எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? 1925 ஆரம்பிக்கப்பட்ட இயக்கத்தின் நோக்கம் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய நோக்கம் என்ன? சுருக்கமாக பாருங்க. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும், ஒன்று. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும், ஒன்று. இரண்டாவது என்ன? ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்முடைய கட்சி தான் ஆட்சியில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்முடைய கட்சி தான் ஆட்சியில் இருக்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரம் என்ன? மத்தியில் நரேந்திரர், மாநிலத்தில் தேவேந்திரர் என்ற கொள்கையை முன்வைத்து 288 சீட்டில் 122 சீட்டை பிடித்து விட்டார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும். அப்ப காங்கிரஸ் இல்லாத இந்தியா ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்முடைய கட்சி தான் ஆட்சி இருக்க வேண்டும். இந்த இரண்டும் வந்துவிட்டால் RSS உடைய கொள்கையை இந்த நாட்டில் நிலைநாட்டி விடலாம். இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பிரிவு, எவ்வளவு கருத்து வேற்றுமை அவர்களுக்கு இருக்கும் இயக்கத்தில் மத்தியில். அவர்கள் பல இயக்கங்கள் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு. ஆனால் பிளவு இல்லை, இல்லையா? ஆனால் பிளவு கிடையாது.
ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம். ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த மார்க்கத்தில் இருப்பவர்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தையே கருத்து வேறுபாடு ஒரு தலைப்பு இருக்கு, ஒரு தலைப்பு பிளவு வேண்டாம் என்று ஒரு தலைப்பு இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடு, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் கொண்ட கருத்து வேறுபாடு. ஆனால் பிளவு ஏற்பட்டதா, பிரிவு ஏற்பட்டதா என்று ஒரு தலைப்பு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் விவரமா பேசுவோம். அப்ப அவர்கள் நாம் செய்யக்கூடிய விஷயத்தை, நாம் பின்பற்றக்கூடிய விஷயத்தை மாற்றார்கள், கடைபிடிக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய ஒவ்வொரு நோக்கமும் நிறைவேறுகிறது. எனவே ஜும்மா தினத்தன்று நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன? ஜும்மா தினத்தன்று இவைகளெல்லாம் ஒவ்வொன்றாக கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அமலில், நம்முடைய இபாதத்தில் இவைகளை நாம் கடைபிடித்தால் அல்லாஹ் நமக்குத்தான் வெற்றியை தருவான். அல்லாஹ் சொல்கிறானே, வலா தஹினு வலா தஹஸனு வ அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால், அங்க ஷர்த்து, நீங்க உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு நாம் உயர்ந்தவர்களாக கருதப்படுகின்றோமா? இன்னைக்கு நாம் உயர்ந்தவர்களாக கருதப்படுகின்றோமா? இல்லை. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை, நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளை, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் புறக்கணிக்கிறோம், பின்னுக்கு தள்ளுகிறோம். மாற்றார்களால் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன? ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். நீங்கள் ஜும்மா தனத்தன்று பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வந்தா அடுத்து நம்ம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜும்மா அன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு, அடுத்து செய்யக்கூடிய சிறப்பு என்ன, அமல் என்ன என்றால் 2 ரக்காத் தொழுக வேண்டும். 2 ரக்காத்து நாம் தொழுக வேண்டும். ரசூலுல்லாஹ் உரையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்தாங்க, இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீர் தொழுது விட்டீரா என்று கேட்டார்கள். நீர் தொழுது விட்டீரா, தொழுதிருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டு நீர் தொழுது விட்டீரா என்று கேட்டார்கள். இல்லை, தொழுது கொள்ளுங்கள். உரை நிகழ்த்தப்பட்டாலும் பள்ளிவாசலுக்கு வந்தவுடன் நாம் செய்யக்கூடிய முதல் அமல் 2 ரக்காத் தொழுக வேண்டும். அது பாங்குக்கு முன்னால வந்தாலும் சரிதான், பாங்குக்கு பின்னால வந்தாலும் சரிதான். எப்போ பள்ளிவாசலுக்குள் வருகின்றோமோ வந்தவுடன் நாம் செய்யக்கூடிய அமல் 2 ரக்காத் தொழுக வேண்டும். பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு, 2 ரக்காத்து தொழுதாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? இதுல தான் நிறைய பேர் கோட்டை விடுதாங்க. பள்ளிவாசல் சில பேர் வருவாங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க. வந்தா நம்ம எங்க இருக்கணும்? ஒவ்வொரு விஷயத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் தலையிட்டு இது இப்படித்தான் செய்யணும், இது அப்படித்தான் செய்யணும் என்று சொல்கிறது. நீங்க பள்ளிவாசலுக்கு வந்துடுவோம். வந்தா யாருக்கு எங்க வசதியோ அங்க இருப்போம், இல்லையா? யார் எல்லா ஊரும் நடக்கிற ஒரு பழக்கம், யாருக்கு எங்க வசதியோ நாம என்ன செய்வோம், அங்க இருப்போம். இது எல்லா ஊர்லயும் நடக்கக்கூடிய ஒரு பழக்கம். சில பேர் பாருங்க, இவங்க வசதிக்கு ஏற்ப அங்க சாஞ்சிட்டு இருப்பாங்க, இங்க சாஞ்சிட்டு இருப்பாங்க, அல்லது 2ஆவது சஃப்ல இருப்பாங்க, 3ஆவது சஃப்ல இருப்பாங்க, சில பேர் பின்னால செய்வாங்க இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும். பள்ளிவாசலுக்குள் வந்து 2 ரக்காத் தொழுது விட்டால் அடுத்து செய்யக்கூடிய அமல் என்ன? முதல் சஃப்பை பூர்த்தியாக ஆக்க வேண்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முதல் வருஷம் இருக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் இருந்தோம்? கொஞ்சம் வரவங்க பார்த்தேன், 10 பேர் 15 பேர் உள்ள இருந்தோம். ஒரு ஆள் அங்கிட்டு, ஒரு ஆள் இங்கிட்டு, ஒரு ஆள் இங்கிட்டு. இதான் முறை, இதான் முறை சொல்லுங்க பார்ப்போம். அப்ப பள்ளிவாசல் ஜும்மா அன்னைக்கு பொதுவாகவே எந்த தொழுகைக்கு வந்தாலும் சரிதான், நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம், பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத் தொழுது விட்டால் முதல் சஃப்பை நாம் பூர்த்தியாக ஆக்க வேண்டும். இது ஜும்மாவுக்கும் உண்டு. முதல் சஃப்பை நாம் பூர்த்தியாக ஆக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் சஃப்பில் கிடைக்கிற நன்மையை மக்கள் அறிந்தால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் சஃப்பில் கிடைக்கிற நன்மையை மக்கள் அறிந்தால் அவர்கள் அதிகமாக வந்து போட்டி ஏற்பட்டு அதில் சீட்டு குலுக்கி யாருடைய பேர் வருகிறதோ அவர்கள் தான் முதல் சஃப்பில் இருப்பார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க, எவ்வளவுதான் என்று சொல்லவில்லை. அப்ப அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. பாங்கு சொல்வதிலும் முதல் சஃப்பில் இருப்பதிலும் உண்டான நன்மையை மக்கள் அறிந்தால் சீட்டு குலுக்கு போட்டுத்தான் எடுக்க வேண்டும் என்று இருந்தாலும் சீட்டில் பெயரை எழுதி பெயரை எடுத்து எடுத்து முதல் சஃப்பில் இருப்பார்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஃப்பிலே சிறந்த சஃப் எது தெரியுமா? வரிசையிலேயே சிறந்த வரிசை முதல் வரிசை, வரிசையிலேயே ஆக மோசமான வரிசை, கெட்ட வரிசை கடைசி வரிசை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைரு சுஃபூஃபிர் ரிஜாலி அவ்வலுஹா, ஆண்கள் வரிசையில் சிறந்த வரிசை முதல் வரிசை, அதில் ஆக மோசமானது
கடைசி வரிசை என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சிறந்தது ஃபர்ஸ்ட், ஆண்கள் வரிசையில் ஃபர்ஸ்ட் சிறந்தது. ஆக மோசமானது, ஆக கெட்டது கடைசி வரிசை என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சில பேருக்கு சந்தேகம் வரலாம், முதல் வரிசையில் இடம் இல்லை, பூர்த்தியாச்சு, என்ன செய்ய? அதுக்கு பின்னால பதில் உண்டு. அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் சஃபுடைய சிறப்பை பத்தி பேசும்போது, கான யஸ்தக்ஃபிரு லிஸ்ஸஃபில் முஅத்தமி ஸலாத்தன், முதல் சஃபில் இருக்கும் மக்களுக்கு ரசூலுல்லாஹ் 3 தடவை பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ் இவர் பாவத்தை மன்னிச்சிரு, அல்லாஹ் இவர் பாவத்தை மன்னிச்சிரு என்று முதல் சஃபில் இருக்கும் மக்களுக்கு ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டாங்க 3 விடுத்தம். இரண்டாவது சஃபில் இருக்கும் மக்களுக்கு ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டாங்க 1 விடுத்தம், 1 தடவை. நம்ம எதை தேர்வு செய்யணும்? நம்ம எதை தேர்வு செஞ்சிருக்கோம், எதை தேர்வு செய்யணும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்கடா ஃபேன் ஓடுது, தொழில் வரக்கூடியவர்கள் இந்த ஃபேனுக்கு நேர போய் நிற்கிறது, இனிமே அவளுக்கு குத்தகைக்கு விட்ட மாதிரி, அதுக்கு நேர அவளுக்கு சொந்தமாக ஆக்கிற மாதிரி பார்த்தோமா இல்லையா? பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டால் முதல் வருஷம் காலியா இருந்தா அதை பூர்த்தி ஆக்கிடணும். அதற்கு பிறகு 2வது வருஷம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கான ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள், கான யஸ்தக்ஃபிரு லிஸ்ஸஃபில் முஅத்தமி, முந்திய வரிசையில் இருப்பவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸலாத்தன் 3 விடத்தம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். வலிஸ்தானி மர்ரத்தன், 2வது வரிசையில் இருப்பவருக்கு 1 தடவை ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அடுத்து ஒரு சிறப்பு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா ஸஃபில் அவ்வல், முதல் சஃபில் இருக்கும் மக்களுக்கு அல்லாஹ்வும் மலக்குமார்களும் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் துஆ செய்கிறார் என்ற என்ன? அல்லாஹ் கருணை காட்டுகிறான், மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் கருணை காட்டுகிறான், அல்லாஹ் ரஹ்மத்தை தருகிறான் என்ற அர்த்தத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முதல் சஃபில் இருக்கும் மக்களுக்கு அல்லாஹ்வும் மலக்குமார்களும் துஆ செய்கிறார்கள். சரி, முதல் வரிசை பூர்த்தியாச்சு. அப்ப என்ன செய்யறது? அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இப்படித்தான் போகணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட 10 பேர், அங்கே 5 பேர், அங்கே 4 பேர். சரி, இப்படி முதல் வருஷம் பூர்த்தி ஆகலை, அங்கே நாங்கள் இருக்காங்க. அடுத்த என்ன செஞ்சோம்னா பூர்த்தி ஆக்கணும். வரக்கூடியவர்கள் யாரும் மேலையிலும் படாமல் கால்களை தூக்கி வைத்து வர வேண்டும். யாரையும் மிதிச்சிடக்கூடாது, யாருக்கும் நோயில் கொடுத்துடக்கூடாது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சத்த ஃபுர்ஜத்தன் ரஃபஅஹு அல்லாஹு தரஜத்தன், சஃபில இடைவெளி இருக்கு, சஃபில கொஞ்சம் காலியா இருக்கு, இதை யார் அடைப்பாரோ அல்லாஹ் ஒரு தரஜா, ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான். பனாலஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையும் அல்லாஹ் கட்டுகிறான். சஃபில இடம் காலியா இருந்தா நீங்க பிடிச்சி இழுக்கணும் இல்லையா? உங்களுடைய சஃப்களை நேராக நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் கருணை காட்டுவானாக சொல்லி சில பேர் அப்படியே நிற்பாங்க. 2வது சஃப்லேயே அப்படியே நிற்கிறது. 3 சஃப்புக்கு வாங்கன்னு சொல்லணும், 3 வரிசைக்கு வாங்க. ஆனால் அந்த 3 வரிசையில் இடம் இருந்து அந்த இடத்தை எவர் அடைக்கிறாரோ, அந்த காலி இடத்தை எவர் நிரப்பமாக ஆக்கிறாரோ, அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்ன? ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறான். நம்ம நினைக்கும் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினைக்கும் இல்லையா? அப்ப முதல் வரிசையை பூர்த்தி ஆக்க வேண்டும். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் சஃபில் சேர்ந்து கொண்டாரோ, மன் வசல சஃபன் வசலஹுல்லாஹ், யார் சஃபில் சேர்ந்து கொண்டாரோ அல்லாஹ் அவரை சேர்த்து கொள்கிறான், யார் சஃபை துண்டித்தாரோ அல்லாஹ் அவரை துண்டிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு அழகான சம்பவம் பாருங்க. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்திக் கொண்டு இருந்தார்கள். 3 சஹாபாக்கள் வந்தார்கள், 3 மனிதர்கள் வந்தார்கள். அதில் ஒரு சஹாபி முன் வரிசையில் அமர்ந்து கொண்டார்கள், இன்னொரு சஹாபி கடைசியில் இருந்து கொண்டார்கள், இன்னொரு சஹாபி போய்விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 நபரை பற்றியும். வந்தவர்கள் 3 நபர்கள், அதில் ஒருவர் முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டார், அவர் அல்லாஹ்வோடு சேர்ந்தார், அல்லாஹ்வும் அவரை சேர்த்து கொண்டான். இரண்டாம் அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வை புறக்கணித்தார், நான் போக முடியாது, நான் அங்கே தான் இருப்பேன். இன்னைக்கு பாருங்க, என்னதான் சொன்னாலும் சரி, என்னதான் கத்தினாலும் சரி, சில பேர் வெளிப்படைவாசலை விட்டு உள்ள வரவே மாட்டாங்க, வெளிப்படைவாசலை விட்டு உள்ள வரவே மாட்டாங்க. யாருக்கோ சொல்றாங்க, நமக்கா இது என்ற எண்ணத்தில். அவன் முதல் 3 நபர்களில் முதலாம் அவர் முன்சப்பில் அமர்ந்தார், அல்லாஹுவோடு அவர் சேர்ந்தார், அல்லாஹ்வும் அவரை சேர்த்து கொண்டான்.
இரண்டாம் அவர் கடைசியில் அமர்ந்தார், அல்லாஹ்வை புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டான். மூன்றாம் அவர் அல்லாஹ் எனக்கு தேவையில்லை என்று சென்றார், அவருக்கு அல்லாஹ் தேவையாகவும் இருக்க மாட்டான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப இவ்வளவெல்லாம் ஜும்மா தனத்துக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு வக்துக்கும் இவைகளை சஃபி விஷயத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்து என்ன, ஜும்மா அன்னைக்கு சீக்கிரமா வந்தாச்சு, 2 ரக்காத் தொழுதாச்சு, சஃப்புகளை கரெக்டா இருக்கும். அடுத்து மௌனமாக இருந்து அந்த உரையை கேட்க வேண்டும். மௌனமாக இருந்து அந்த உரையை கேட்க வேண்டும். அப்படி கேட்காமல் பேசிக் கொண்டிருந்தாலோ, பேசுவோரை பார்த்து இந்த மௌனமாக இரு சொன்னாலோ அவர் வீண் பேச்சுக்களை பேசிவிட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் வீண் பேச்சுக்களை பேசிவிட்டார். இதா குல்தலி சாஹிபிக யௌமுல் ஜும்ஆ, ஜும்மா தினத்தன்று உன் தோழரை பற்றி அன்சித்து நீ சும்மா இரு என்று சொன்னார். எப்போ? வல் இமாமு யஹ்துபு, இமாம் பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது இப்படி சொன்னால் ஃபகத் லஹௌத, நீ வீண் பேச்சை பேசிவிட்டாய். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ், இதா தகல்லம்த யௌமுல் ஜும்ஆத்தி, ஜும்மா தினத்தன்று நீ பேசினால் ஃபகத் லஹௌத, ஜும்மாவை பாழாக்கி விட்டாய். பேசினாலோ பேசிக்கொண்டு இருப்போரை பார்த்து சும்மா என்று சொன்னாலோ இருவருக்கும் ஜும்மாவுடைய பலன் கிடைக்காது. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது பாருங்க கடினமான வார்த்தை பாருங்க, மன் தகல்லம யௌமுல் ஜும்ஆத்தி வல் இமாமு யஹ்துபு, இமாம் குத்பா பிரசங்கம் நிகழ்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஜும்மா தினத்தில் யார் பேசுகின்றார்களோ இவர்கள் யார் தெரியுமா? ஃபஹுவ கமஸலில் இமாரி யஹ்மில் அஸ்ஃபாரா, ஞான புத்தகங்களை சுமக்கும் கழுதைக்கு உதாரணம். கழுதை எவன் பேசுறானோ ஞான புத்தகத்தை கழுதை சுமக்கு. அதுக்கு ஞான புத்தகம் தெரியுமா? நல்ல புத்தகம், அழகான புத்தகம் தெரியுமா? இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஜும்மா தனத்தன்று பேசிக்கொண்டு இருப்போர் ஃபஹுவ, அவன் கமஸலில் ஹிமாரி, கழுதையை போல. எந்த கழுதை? யஹ்மிலு அஸ்ஃபாரா, ஞான புத்தகங்களை சுமக்கும் கழுதையை போல. அந்த ஞான புத்தகங்களை சுமக்கும் கழுதையை பார்த்து வல்லதி யகூலு லஹு அன்சித், நீ சும்மா என்று ஒருவர் சொன்னால் லைஸ லஹு ஜும்அத்துன், அவருக்கும் ஜும்மா கிடையாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப எவ்வளவு விஷயம் ஜும்மா தினத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம், ஜும்மா தினத்தில் நாம் பேண வேண்டிய விஷயங்கள், ஒழுக்கங்கள் எவ்வளவு இருக்கு. இதையெல்லாம் நாம் கடைபிடிக்கின்றோமா? உரை நிகழ்த்துவது, அதை செவிமடுக்க வேண்டும். செவிமடுக்காமல் பேசக்கூடிய இருப்போர் ஞான புத்தகங்களை சுமக்கும் கழுதைக்கு ஒப்பானவர். கழுதைதான் இல்லையா? கழுதைக்கு ஒப்பானவர் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சரி, இந்த அளவுக்கு கடினமான வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்ல காரணம் என்ன? இமாம் குத்பா நிகழ்த்து கொண்டு இருக்கும் போது பேசுவோர் கழுதைக்கு ஒப்பானவர், ஞான புத்தகங்களை சுமக்கும் கழுதையை போன்றவர் என்று கடினமான வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்ல காரணம் என்ன என்றால், அவ்வளவு சிறப்பு அந்த குத்பாவுக்கு இருக்கு. அவ்வளவு சிறப்பு அந்த குத்பாவுக்கு இருக்கு. ஒண்ணு என்ன, அந்த நேரத்தில் நமது பள்ளிவாசல் பொதுவாகவே ஜும்மா தினத்தன்று உலகத்தில் இருக்கும் எல்லா பள்ளிவாசலும் அல்லாஹ்வுடைய அரிசோடு தொடர்பாகி விடுகிறது. அல்லாஹ்வுடைய அரிசோடு. ஏன் தெரியுமா? மனிதர்கள் உள்ள வந்து விட்டால், இமாமும் வந்து விட்டால், வாசல்ல யார் நிற்கா? மலக்குமார்கள் வருவோரை வரிசையின் பிரகாரம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இமாம் வந்து விட்டால் அந்த புத்தகத்தை மூடிவிட்டு எஸ்தமிஆன திக்ர, இமாமுடைய உபதேசத்தை செவியிருக்கிறார்கள். அப்ப பள்ளிவாசல் வந்து நம்முடைய கண்ட்ரோலில் கிடையாது, மலக்குமாருடைய கண்ட்ரோலில் போய்விடுகிறது. மலக்குமாருடைய கண்ட்ரோலில் இருக்கும் பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய அரசோடு தொடர்பாகி விடுகிறது. அல்லாஹ்வுடைய அரசோடு தொடர்பாகி விடுகிறது. ஒன்று, இது பெருமக்கள் சொல்லக்கூடிய கருத்து. இரண்டாவது என்ன, அந்த இமாம் குத்பா ஓதக்கூடிய நேரத்தில் நாம் செய்யக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் உண்டு. இந்த ரெண்டு விஷயம் இருக்கின்ற காரணத்தினால் இமாமுடைய பிரசங்கத்தையும் அந்த குத்பாவையும் நாம் செவியிருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜும்ஆத்தி லஸாஅத்தன், ஜும்மாவுல ஒரு நேரம் உண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜும்மாவுல ஒரு நேரம் உண்டு. லா யுவாஃபிகுஹா முஸ்லிமுன், ஒரு முஸ்லிம் அந்த நேரத்தில் யஸ்அலுல்லாஹ ஃபீஹா கைரன், அந்த சரியான நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்தில் நலவை கேட்டால் இல்லா அஅதாஹு இய்யாஹு, அதை அல்லாஹ் அவருக்கு கொடுக்காமல் இருப்பது இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
அந்த நேரத்தில், சரியான அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் ஒரு நல்லதை கேட்டார், எதை கேட்டாரோ அதே அல்லாஹ் அவருக்கு கொடுக்காமல் இருப்பது இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, வஹிய ஸாஅத்துன் ஹஃபீஃபத்துன், அது ரொம்ப 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 குறுகிய ஒரு நேரம், ரொம்ப ஒரு குறுகிய நேரம், கம்மியான நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த நேரம் எப்போ என்று சொன்னார்கள். இல்ல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. கருத்து வேறுபாடு இருந்தாலும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில இமாம்கள் சொன்னார்கள், சுபுஹ் ஃபஜ்ர்ல இருந்து சூரியன் உதயமாகும் நேரம் வரைக்கும் அந்த நேரம் இருக்கலாம், அல்லது இமாம் மிம்பரில் இருந்து தொழ வைக்கிற வரைக்கும் உண்டான நேரங்களில் ஏதாவது ஒரு நேரம் இந்த நேரம் இருக்கலாம். இன்னும் சில இமாம்கள் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு சூரியன் மறைகிற வரைக்கும் உண்டான நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் இருக்கலாம் என்று ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாலும், முரியல்லாவுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தந்தை சொன்னதாக, முரியல்லா சொன்னாங்களா, மகனே ரசூலுல்லாஹ் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த குறுகிய நேரம் எது தெரியுமா? அந்த குறுகிய நேரம் எது தெரியுமா? ஹிய மா பைன அன் யஜ்லிஸல் இமாமு இலா அன் துக்தியல் ஸலாத்து, இமாம் மிம்பரில் இருந்து தொழுகை முடிக்கப்படுகிற வரைக்கும் உண்டான நேரம்தான் என்று முரியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன செய்தியை அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புர்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை முஸ்லிம் என்ற கிதாபில் பார்க்கிறோம். இருந்தாலும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அது எந்த நேரம் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? அந்த நேரத்தை மட்டும் பயன்படுத்தி மற்ற நேரத்தில் அமல் செய்யாமல் போயிடக்கூடாதுக்காக வேண்டி ஜும்மா நாளும் முழுக்க ஏதாவது நேரத்தில் அந்த துவா அங்கீகரிக்கப்பட நேரம் இருக்கலாம் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லிவிட்டார்கள். அது முக்கியமான ஒன்று. எனவே இமாம் குத்பா ஓதும் போது நம்முடைய பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய அரசோடு சம்பந்தப்பட்டு விடுகிறது. இரண்டாவது, அந்த நேரத்தில் துவா அங்கீகரிக்கப்படுகிறது. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நேரத்தில் பேசுவோர் கழுதைக்கு ஒப்பானவர், ஞான புத்தகங்களை சுமக்கும் கழுதைக்கு ஒப்பானவர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே சத்தமோடு துவா செய்யவில்லை என்றாலும் உன்னுடைய மனதுக்குள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அந்த நேரத்தில் சில பேருக்கு கஷ்டங்கள் நீங்க, நோய் நொடி இல்லாமல் வாழ, செல்வத்தில் பரக்கத்து ஏற்பட, அதுபோல மற்ற துன்பங்கள் துயரங்கள் நீங்க, அதுபோல குழந்தைகள் பாக்கியத்துக்காக வேண்டி மனதுக்குள் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா துவாவுடைய நேரம் இருக்க மிக வலிமையானது. ஒரு சின்ன சம்பவம் சொல்லி முடிச்சுக்கிறத, எகிப்து நாட்டை ஆண்ட மன்னர் ஃபிரௌன் நமக்கு தெரியும். ஃபிரௌனுடைய மனைவி யாரு? ஆசியா அம்மா அவர்கள். மூசா நபி அவங்களை தூக்கி கொண்டு ஃபிரௌனிடத்தில் வந்து சொன்னாங்க, குர்ரத்து ஐனில்லி வலக்க, இந்த அழகான குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஃபிரௌன் சொன்னா, உனக்கு வேணா இருந்துட்டு போட்டும் கண் குளிர்ச்சியா, எனக்கு தேவையில்லை என்று மறுத்து விட்டான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியம், ஆசியா அம்மா அவர்களுக்கு அல்லாஹ் ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஈமான்தாரிக்கும் உதாரணமாக அல்லாஹ் ஆக்கினான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஈமான்தாரிக்கு உதாரணம் யார் தெரியுமா? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. அல்லாஹ் சொல்கிறான், மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்று விட்டார்கள், இவன் மறுத்த காரணத்தினால் காஃபிராகி விட்டான். இந்த சம்பவத்தை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, இந்த குழந்தை உங்களுக்கும் எனக்கும் கண்குளிர்ச்சியா இருக்கும் என்று ஆசியா அம்மா சொல்லும் போது ஃபிரௌன் வீணா போனவன் சும்மா இருந்திருந்த அந்த பாக்கியத்தை பெற்றிருப்பான், ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அடைந்திருப்பான். அவன் மறுத்த காரணத்தினால் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை, ஃபிரௌனுக்கு உடைய மனைவி ஆசியா அம்மாவுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். என்றால் துவா அங்கீகரிக்கப்படும் நேரம் எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு உயர்ந்தது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஜும்மா அன்னைக்கு பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டால் யாரும் யார்கிட்ட பேசாம மௌனமா இருத்தல், மனதுக்குள் துவா செய்து கொண்டு இருத்தல், அதில் குத்பா உரையை செவிமடுத்தல், இவைகளெல்லாம் நாம் செஞ்சாதான் ஜும்மாவுடைய சிறப்பை நான் பெற முடியும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் ஜும்மாவுடைய முழு நன்மையை தருவானாக. மறுமையில் சுருக்கத்தை அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.